வெல்கம் பேக் டு கோம்போ ஸ்டுடியோஸ். நான் உங்கள் கோம்போ சிவா. இது உங்களுடைய பைரவா பெட்ஸ் கேர். இப்போ நம்ம வந்து அப்டேட்டு தான், இந்த 1 வீக்கு உண்டான அப்டேட்டு. அந்த 1 வீக் உண்டான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆயிடுச்சு இது வரைக்குமே. லாஸ்ட் வீக்கு முந்தின வாரத்தில் சனிக்கிழமை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த கப்பீஸுங்களை கேரளாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதோடைய அப்டேட்டு எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு என்னான்றது தான் பாருங்கள். நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ நம்ம போடுற அந்த எப்படி அதை செட் பண்ணி தண்ணிக்குள்ளே அதை நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணி எந்த மாதிரி தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே நம்ம என்னென்ன சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு வாட்டர் பிளான்ட்டு, டக்வீடு, அதே போல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாதாம் இலை அப்படின்றத போட்டிருக்கேன், அந்த கான்செப்ட்டு. ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இம்போர்ட் பண்ணி நல்ல கப்பீஸுங்களை வளர்க்க முடியும்ன்றது தான் இது ஒரு சான்று. தேங்க்யூ கைஸ், கீப் ஆன் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் சொல்ல வந்தேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த பைரவா பெட்ஸ் கேரை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸை தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க என்னுடைய இந்த பைரவா பெட்ஸ் கேர் கோம்போ ஸ்டுடியோஸில். இது பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரின்னு சொல்லுவோம். இது வந்து பர்பிள் பெரி நம்ம இம்போர்ட் பண்ண அந்த பீஸுங்க கேரளாலேருந்து. ஸோ இப்போது இந்த அளவுக்கு இருக்குது 1 வீக் அப்டேட் இது. ஸோ அவர் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டிங்களை தான் கொடுத்தாரு. ஸோ இப்போ அதே குட்டிகள் பார்த்திங்கன்னா இப்போ எந்த குட்டினா ஒரு 1.5 மாதம் அந்த ரேஞ்சில் இருந்தது தான். இப்போ ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னபடி பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்கு இந்த பர்பிள் பெரி டம்போயர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட மாலி குட்டி போட்டுருந்தது. அந்த குட்டிகளையும் நம்ம இப்போ காமிக்கிறோம். இப்போல்லாம் வந்து ஃபீடிங் டைமு. ஸோ இந்த ஃபீடிங் டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். ஒரு இந்த காலை வேலையிலே அற்புதமான ஒரு வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். இது பாரு, இதெல்லாம் என்கிட்ட இருந்தால் மாலிஸோட குட்டிங்க. ஸோ இந்த மாலிஸோட குட்டிங்களும் இப்போ எந்த அளவுக்கு அப்டேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் முன்னாடி போட்ட குட்டி. ஸோ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ரேஞ்ச் கலந்துருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட்டிகளும் இருக்கிறது. சின்ன சின்ன அந்த ஒரு 15 நாள் குட்டிகளும் இருக்கின்றன. அப்புறம் வந்து இடையில வந்து நம்ம சேலத்துலேருந்து நம்ம மாறி அவர்களிடமிருந்து இம்போர்ட் பண்ண அந்த ஃபிஷ்களும் இதில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1 வீக் உண்டான அந்த அப்டேட்டு தான் இது எல்லாமே. ஸோ என்கிட்ட ஏற்கனவே இருந்த மாலி குட்டிகள், பிளாக் மாலி, ஒயிட் மாலி, அந்த குட்டிகளும் இதில் வந்து நம்ம வந்து இணைச்சிருக்கோம் அந்த வீடியோவில். ஸோ அந்த குட்டிகளும் நல்ல அப்டேட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரளாலேருந்து வந்த அந்த ஒரு பிளாட்டினம் டம்போ இயர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த சில்லி மொசைக் டம்போ இயர் என்று சொல்லக்கூடிய அந்த டம்போ இயரை பார்க்க போகிறோம் இப்போது. இதை பாருங்கள், அது நம்ம இந்த டேங்கில் போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதோடைய அப்டேட்டு தான், அதே தான், சேம் கேரளாலேருந்து வந்து 1 வீக் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், எல்லாம் தீனி போகிற டைம் இப்போது. இந்த தீனி போகிற டைம்னால உங்களுக்கு கரெக்டாக இந்த பாருங்கள் சில்லி மொசைக் டம்போ இயர். அதுவும் வந்து நல்லா ஒரு ஏறக்குறைய நல்ல ஒரு ஃபினிஷிங். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1 வீக் உண்டான அந்த ஒரு ஃபினிஷிங்கில் 1 வீக்குன்றது ஒரு 15 நாள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எந்த உண்டான அந்த ஒரு ஃபினிஷிங்கை பார்க்குறீங்க. ஸோ கீப் ஆன் வாட்சிங் கைஸ். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ஒரு கேரளாவில் இம்போர்ட் பண்ண அந்த ஒரு ஃபிஷ்ஷஸ் தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கிளியராக இல்லைனா கூட வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்ல ஒரு கிளியர் வீடியோ எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே கூட நம்ம பார்க்கலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க உள்ள மேலே அப்பர் ரேஞ்சில் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு அப்டேட் தான் சொல்லுவோம் இது வரைக்குமே. ஸோ கீப் ஆன் வாட்சிங் கைஸ், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங், கீப் ஆன். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் ஒரு 4 நிமிஷம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். தேங்க்யூ கைஸ், கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங். பை, டேக் கேர் பாய்ஸ். தேங்க்யூ கைஸ்.